வாழ்க்கையில ஒரு 3 குவாலிட்டிஸ் யாருக்காகவும் மாத்திக்க கூடாதுன்னா என்னென்ன? வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனா இருந்தாலும் சரி, ஒண்ணு உங்களோட வேல்யூஸ். நீங்க சின்ன வயசுல இருந்தே இல்ல நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில வேல்யூஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நான் இவங்களை ஏமாத்த மாட்டேன், நான் இந்த பவுண்டரியை தாண்ட மாட்டேன், நான் ஒரு பர்சனை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேல்யூஸ் இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்க எந்த பர்சனுக்காகவும் மாத்தக்கூடாது. ஏன்னா உங்க வேல்யூஸ் தான் உங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும். ரெண்டாவது, ஓவர் சாக்ரிஃபைஸ் பண்றது. ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங் 6 months ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல எந்த கோபமும் வராது, எந்த சண்டையும் வராது. அந்த டைம்ல அந்த பர்சனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு 6 மாசம் கழிச்சு உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு நார்மல் பீரியட் குள்ள நுழையும். அந்த டைம்ல தான் நிறைய சண்டைகள் வரும். நீங்க பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுவீங்க. நீங்க கம்மி பண்றது உங்க பார்ட்னருக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும்னா, இவனுக்கு என் மேல லவ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த சாக்ரிஃபைஸ் என்னால வாழ்க்கை ஃபுல்லா பண்ண முடியுமான்னு யோசிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. மூணாவது, உங்களுக்கு லவ்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை அந்த லவ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே சுத்தமா மறந்து போறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது செஞ்சவங்களை என்னைக்குமே மறந்து போக கூடாது. இது எல்லாருமே பண்ற ஒரு தப்பு. நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஆக்சுவலா பார்த்துக்கிட்டவங்கள நம்ம மறந்து போயிடுவோம். பட் இவங்க எல்லாரையுமே நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பார்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்க ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்.